viewers, welcome to my channel EC16. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 example number 7.48 பார்க்கலாம். absolute maximum absolute minimum கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of x கொடுத்திருக்காங்க. அவங்களே ஒரு closed interval கொடுத்திருக்காங்க. exercise 7.6ல first roman letterல first subdivision second subdivision இதே மெத்தட் தான். இதுவும் அதே மெத்தட் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் தான் வரப்போகுது. ஸோ ரொம்பவே ஈஸியான சம்ம தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 3 2s are 6 எக்ஸு 3ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 2 வந்துடும். 2 3s are 6 எக்ஸு 2ல் 1 போனால் 1 வந்துடும். -12 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வந்துடும். இதில் நீங்கள் 6ஐ காமனாக எடுத்திங்கன்னா x² + x - 2 அதான் -2 சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 1s are 2ன்னு வந்துடும். ஸோ இங்கே நம்மளுக்கு சம்மு வந்து +1 அப்படின்றனால 2க்கு வந்து ப்ளஸ் சைன் கொடுக்க போகிறோம், 1க்கு வந்து மைனஸ் சைன். ஸோ 6 × x + 2 × x - 1. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம 0 போடுறப்போ x = -2 கிடைக்குது, x = 1 கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூவுமே அவங்க கொடுத்த இன்டர்வலில் லை ஆகுது. அப்போது இந்த எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கிடச்சிது பார்த்திங்களா, அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் நம்பருன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்த இன்டர்வல் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் நம்பர் மொத்தம் 4 வேல்யூவுமே எஃப் ஆஃப் எக்ஸில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இது எப்படின்னா எக்ஸசைஸ் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம்மில் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ முதல்ல -2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது -2 க்யூப் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா -8. எப்போவுமே ஆட் பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்கும். +3 × இது ஈவன் பவர், அதனால் 4 ஆகிடுது. -12 × -2. ஸோ இது -16 + 12 + 24. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி 16லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 20ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 1s are 2 + 3 × 1 3 -12. ஸோ 5 - 12 -7ன்னு வந்துடும். அடுத்தது எஃப் ஆஃப் -3 பண்ணுறோம். ஸோ 2 -3ஐ க்யூப் பண்ணால் -27 + 3 × -3ஐ ஸ்கொயர் பண்ணால் +9 -12 × -3. ஸோ இது -54, இது +27, இது +36. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 63. 54லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 9ன்னு கிடைக்கிது. அதே போல் எஃப் ஆஃப் 2வும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு 4ன்னு கிடைக்கிது. நம்மளுக்கு கிடைச்ச 4 வேல்யூஸில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னா 20. இது எப்போ கிடைக்கிது? x -2 அப்போ கிடைக்கிது. அப்சல்யூட் மினிமம் வந்து -7. இது x = 1ன்னு போடுறப்ப கிடைக்குது. லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு 0 போடுறோம், கிரிட்டிக்கல் நம்பர், அப்புறம் வேல்யூ. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ்.